தமிழகத்தின் படுகர் இனத்தை சேர்ந்தவர் பாலமுரளி சீமா தம்பதி. இவர்கள் தொழில் நிமித்தமாக பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். இவர்களது மகள் நினிதா. இவர் சிறுவயதில் இருந்தே இந்திய பாரம்பரியம் கலாச்சாரங்களை கற்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். பரதநாட்டியம், குரலிசை, ஓவியம் என பாரம்பரிய கலைகளை கற்றுத் தேர்ந்தார். அமெரிக்க பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் நினிதா சகல கலைகளிலும் கற்று பெருமை சேர்த்து வருகிறார். பழங்குடியினர் பிரிவில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்து வாழ்க்கையே அங்குதான் என்றாலும் தாய்மண்ணை மறக்காமல் தனது பரதநாட்டியத்தை கோவையில் அரங்கேற்றி அனைவரது கவனத்தை ஈர்த்தார். நாங்கள் மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த படுகர் இனத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் எங்களுடைய குடும்பத்திலிருந்து கல்வி பயின்று இப்பொழுது எல்லாருமே இடம்பெயர்ந்து போயிருக்கோம். அந்த வகையில் இப்போது அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய என்னுடைய பொண்ணு பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக நம்ம பாரத தேசத்தை தேடி இந்த மண்ணில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பில் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இவ தான் முதல் நாட்டிய தாரகை. இந்த பரதநாட்டியத்தை படித்ததும் அரங்கேற்றம் பண்ணுறதும் எங்களுடைய குடும்பத்தை பொறுத்த மட்டும் இவள் தான் முதல் மகள். அது மட்டும் இல்லாமல் கர்நாடிக் மியூசிக்கும் பாடுவாள். நல்ல ஆர்டிஸ்ட் வேறு. ஸோ இந்த எல்லா கலைகளுமே கற்று அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரே பொண்ணுன்னா எங்கள் குடும்பத்தில் இவ தான் ஃபஸ்ட்டு. ஆனால் என்னன்னா நாங்கள் எல்லாமே எங்களுடைய மலைவாழ் கலாச்சாரத்தை முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர்கள், இந்த பாரத தேசத்தோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள், இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடியவர்கள். எங்களுடைய கல்ச்சரில் நாட்டியம் இருக்குது. அது படுகா டான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டான்ஸ் ஒரு வித்தியாசமான டான்ஸ். இப்போ நாட்டியம்ங்கிறது நம்மளுடைய கல்ச்சர்லேயே இருக்குது. அதில் இந்த பாரதிய கல்ச்சரில் ஒரு பிரதானமான நடனம்ங்கிறது பரதநாட்டியம். இந்த பரதநாட்டியம் கர்நாடிக் மியூசிக் மேலே எப்போவுமே ஒரு ஈர்ப்பு, ஆசை. ஏன்னா குடும்பம் ஆன்மீகத்தோட ரொம்ப பற்றுதலுடைய குடும்பங்கிறதுனால எல்லா தெய்வபக்தி பாடல்களும் இதோடு ஒருங்கிணைந்து வர்றதால இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கலையாக இது இருக்கிறதுனால இது மேலே எங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் குடும்பத்திலேருந்து யாரும் உருவாகலை. கடவுளுடைய குழந்தையாக இந்த குழந்தை தான் முதல் முறையாக இது எல்லாத்தையுமே தன்னுடைய அம்சமாக ஒரு கொண்டு பிறந்திருக்கா. அதை நாங்கள் சரியாக சேனலைஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பிறந்ததுலேருந்தே அழுகையே ஒரு இசையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. நடக்கும் பொழுதே அது ஒரு நாட்டியமாக மாற்றி பிறப்பிலேயே அவளுக்கு அந்த கலை பழக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. நாங்கள்லாம் எப்படி ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பெண் குழந்தை ஒரு மகாலட்சுமியாக நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இங்கேருந்து இடம்பெயர்ந்து அமெரிக்கா போனாலுமே கூட அவளுக்கு நாட்டியத்தையோ சங்கீதத்தையோ விடுதலை ஒரு சதவீதம் கூட ஆர்வமே இல்லை. இப்போ அங்கே நாங்கள் வீடு எடுத்து இருக்கும்போதும் கூட அதற்கான வசதிகள் இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்து இவளுக்காகவே அங்கே இருந்து அவளுடைய 3 வயது 4 வயதில் ஆரம்பித்தது இப்போ 15 வயது முழுமையடையும் பொழுது ஒரு முழுமையான ஒரு அரங்கேற்றமான ஒரு ஃபங்க்ஷனாக இன்றைக்கி பாரத மண்ணில் பண்ணணும்னு அவளுடைய குருவும் கூட அமெரிக்காவில் தான் இருக்காங்க. அவங்க குருவும் அமெரிக்காவிலேருந்து இங்கே அவளுக்கு அரங்கேற்றத்துக்கு அவங்க கூட இருக்காங்க. அங்கே படிப்புலேயும் நம்பர் 1ங்க. ஒரு இந்தியா பேஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அமெரிக்கா குழந்தைகள் கூட படித்தாலுமே கூட அங்கே எங்கேயுமே நம்மளோடதை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எப்போவுமே ஒரு துடிப்பு இருக்கிற பொண்ணு. நம்பர் 1 படிப்புலேயும் நம்பர் 1. எதில் போனாலும் அவள் நல்லா வந்துடுவா. அந்த வகையில் அந்த பரதநாட்டியம் கிளாஸு ரொம்ப சிரமங்களுக்கு நடுவில் அவங்களுக்கு கொடுக்குற அவ்வளோ அசைன்மெண்ட்ஸுக்கு நடுவில் பாட்டு கிளாஸையும் இந்த டான்ஸு கிளாஸ்லேயும் வாரத்துக்கு 3 முறை போய் ஒரு நாள் தவறலை. அங்கே என்ன ஒரு பனிப்பொழிவு இருந்தாலும், என்ன வெதர் கண்டிஷன் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரியாக போய் நாட்டியத்தை கரெக்டாக கற்றுக்குவா. அதில் அவளுடைய அர்ப்பணிப்பு தான், அவளுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அதற்கான அவளுடைய டெடிக்கேஷனும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் அவளை கூப்பிட்டு வந்திருக்கோமே தவிர, ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோமே தவிர, இந்த கலையை உள்வாங்கக்கூடிய அந்த மகாசக்தி அவளுக்குள்ளேயே இருந்ததுனால இப்படி ஒரு அவுட்கம் வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோங்க.
இப்போது எதுவுமே இருக்கும்போது தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இங்கே இருக்கும்போது கூட நமக்கு பரதநாட்டியம்ங்கிறது ஒரு பழக்கப்பட்ட நாட்டியமாக தெரியுது. இது மாதிரி வெளிநாடுக்கு போகும்போது தான் நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. அதே மாதிரியே நம்ம குழந்தை, குடும்பம் எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருந்தது. அப்போ போகும்போது தான் இந்த உன்னத கலை உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. இது போல் ஒரு இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு சாதாரணமாக புரியவும் புரியாதுங்க. இதற்கு அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட பாட்டு தெரிஞ்சிருந்தா, தாளம் தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியும்னா அந்த ராகத்தையும் கற்றுக்கணுன்ற மாதிரி ஒன்று கூட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி அந்த டீமோடு ஆடணுங்கிறதெல்லாம், அதுவும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. அதுவும் எவ்வளோ நேரம் ஆடணும், அந்த ஸ்டாமினா, இதெல்லாமே பார்க்கும்போது இந்த பரதக்கலை எந்த அளவுக்கு இறைவனோட ஆன்மீகத்தோட நம்ம மண்ணோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த வகையில் நம்ம இல்லாமல் இருக்கும்போது மிஸ் பண்ணுறதை விட இருக்கும்போதே நாம் இங்கே ஒன்றி இருக்கும்போதே அதனோட அருமையை தெரிஞ்சு நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த கலையை பாட்டானாலும் டான்ஸ் ஆனாலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் அதை கற்றுக்கங்க. உடல் அளவில், மன அளவில், ஆரோக்கியத்த அளவில், மன ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகட்டும், இது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய கலை, நம்மளாக உணர வைக்கக்கூடிய ஒரு கலைங்கிறது என்னோட அபிப்பிராயங்க. நாட்டியம் என்பது ஒரு சாதாரண நாம் அத்தனையுமே கும்பிடக்கூடிய இறைவனுடைய இந்த தாண்டவம் செய்யக்கூடிய அந்த மகா சிவன் சக்தி இவர்களுடைய நடனம். அப்பேற்பட்ட ஒரு கலை, அந்த கலை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் 1% இருந்தாலும் கூட போதும், கற்றுக்கங்க. அது என்னன்னா, இறைவனே ஆடிய நாட்டியத்தை ஒரு மனிதராக இந்த ஜென்மத்தில் கற்றுக்கொண்டு அவர்களுடைய நாட்டியத்தை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறதுங்கிறதுக்கு எல்லாமே ஒரு கொடுப்பினை வேணும். அது நமக்கு எல்லாமே அது அமையலை. குழந்தைகளுக்கு அது அமைவதற்கான ஒரு காரணமாக நாம் இருக்கலாங்கிறதுனால பெற்றோர்கள் வாய்ப்பிருந்தால் தங்களுடைய குழந்தைகளை இந்த நாட்டிய கலைக்கும் இந்த கர்நாடிக் பாடுவதற்கும் சங்கீதத்துக்கும் கண்டிப்பாக அனுப்பணுங்கிறத எல்லாரும் சார்பாக இந்த பாரதத்தை மிக 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 நேசிக்கக்கூடிய, இறைவனை மிக மிக கொண்டாடக்கூடிய ஒரு தாயாக நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். பாரதத்தினுடைய இந்த கலைகளின் மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்பத்திலிருந்தே இதற்கான ஒரு கவனம் செலுத்துகிறாங்க. அதற்கான குழந்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் வந்ததுக்கப்புறம், நமது நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இந்தியாவினுடைய குறிப்பாக இந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும், அது நடனமாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், நமது போர் வித்தைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே திரும்பி பார்க்கப்பட்டது. ஒரு ஈர்ப்பு மற்ற தேசத்து மக்களுக்கும் சரி, நம்ம மக்களுக்கும் சரி அதிகமாக வந்திருக்கு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த கலைகளின் மேல் ஒரு ஈர்ப்பு, கவனம், அதோட மரியாதை எல்லாமே அதிகமான மாதிரி இப்போ நமக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இந்த கலை மேலே இருக்கிற ஆர்வம் பெருமையாக, கௌரவமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளிநாடுகளில் நிலவுதுங்க. ரொம்ப ரசிக்கிறாங்க, ரொம்ப மதிக்கிறாங்க. அதை அவங்களும் கற்றுக்கணும்னு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறதுனால அதோட அடிநாதத்திலேருந்து எல்லாமே நமக்கு தெரியுது. அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கே, அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த நம்ம பாரத தேசத்து மேலேயும் அதனுடைய கலைகள் மேலேயும் வெளிநாட்டவருக்கு ஈர்ப்பு எப்போவா வந்துருச்சு. அதற்கான முதலடி, 2ஆம் அடி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்மளுடைய பிரதம மந்திரி அவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு நன்றி கண்டிப்பாக சொல்லணும்.
என்னோட தாய்மொழி படுகா. நான் அமெரிக்காவில் குரு தீபா ஸ்ரீநாத்தோடைய டீச்சர் நான் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். A year ago I started my Arangetram journey, and it was really hard because there were a lot of pieces to dance, and at the end of it a few weeks ago while I was practicing, the most difficult part was the stamina because we had to dance for 2 hours, but I practiced every single day for at least 2 to 3 hours, and now I'm really confident that I can do my Arangetram. Riskana abhinayam riskana solven yana there's a lot of emotions you have to convey from each story. Say Ramayanam ஒரு ராமாவா இருக்கணும்னா you have to be brave, you have to be a warrior, and you have to show that. So I think to showcase your abhinayam is really difficult, but with a lot of practice and you can do it. Actually என்னோடைய பீஸில் ஒரு கிருஷ்ணர் பீஸ் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு கிருஷ்ணரோடைய லவ்வராக நான் இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ எப்படி சொல்கிறது, நாட்டியாக எல்லாம் பண்ணுவா. அதனால எனக்கு அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டாள் திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜகத்தினில் சுகத்தினை புகுத்திடும் மகத்வா திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். அங்கே வந்து ஸ்கூலில் டான்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அவங்களே தமிழ் கம்யூனிட்டி இல்லாட்டி இந்தியன் கம்யூனிட்டியில் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க இவெண்ட்ஸ். தீபாவளி, பொங்கல், அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஆடுறேன். அப்பா அம்மா நான் சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் அவங்க தான் போட்டாங்க. Year after year they've been supporting me a lot. Even now, like for my Arangetram, they've been constantly working day and night to give me all the support they can. They've been arranging all this, and even more my family, my aunt, uncle, cousins, they've been also helping me with this Arangetram, so I'm really grateful for them. இது என்னோட தாய்நாடு. நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். அதனால் நான் இங்கேயே அரங்கேற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ திஸ் இஸ் வேர் என்னோட ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. அவங்க என்னோட டான்ஸ் பர்ஃபார்ம்ஸ் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த அரங்கேற்றம் இங்கே பண்ண ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பிடித்த இதெல்லாம் பண்ணுங்க. இங்கே டான்ஸிங், சிங்கிங், whatever your passion is, you should continue to do it. And for my people my age, you should study hard, work hard, be honest, and be brave. That's it.